அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. ஒரு நாள் நமக்கு கஷ்டமா இருந்தா இன்னொரு நாள் நிச்சயமா நமக்கு சந்தோஷமான நாளாக அல்லாஹ் தருவான். அதே போல எல்லா நாளுமே நமக்கு பிடிச்ச நாளாக இருக்காது. ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, அப்போ என்ன செய்வோம்? உடனே அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அந்த கஷ்டத்தை நீக்க சொல்லி அல்லாஹும் உடனடியாக நம்முடைய பிரச்சனைகளை நீக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகவும் நீக்கலாம். ஆனால் ஆக மொத்தத்தில் எப்படியோ நீக்கிடுவான். ஆனால் சில நேரங்களில் எவ்வளோ துவா செஞ்சாலும் எந்த ஒரு பலனும் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு முசீபத் பிடிச்ச மாதிரி இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு வெற்றி வரா மாதிரி இருக்கும். ஒரு காரியம் கை கூடுற மாதிரி இருக்கும். அது அப்படியே பாதிலே தடுத்து போன மாதிரி ஆகிடும். நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கும். நமக்கே புரியாது என்னதான் நடக்குது நம்ம சுற்றி சொல்லி. எந்த நல்லதும் நடக்காமல் இருக்க மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா பொறாமை பார்வை. நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள், பல வெற்றிகள், நல்ல செல்வமாக இருப்போம், வீடு வாசலோட, சொந்த வீடு வாசலோடு இருப்போம், அப்படின்னா நிம்மதியான சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையோடு இருப்போம். இது எல்லாம் சில பேர் பார்ப்பாங்க. பார்க்கும் பார்வை வேறுபடும். சில பேர் நல்ல எண்ணத்தோட பார்ப்பாங்க. ஆனால் சில பேரோட பார்வை பொறாமை பார்வையாக இருக்கும். அந்த பொறாமை பார்வையோட பார்க்கறது தான் கண் திருஷ்டி எனப்படுகிறது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கண் திருஷ்டி ஒன்று இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, கண்ணேறி என்பது உண்மையாகும் சொல்லி. இதற்காக நபி அவர்கள் பல துவாக்களையும் ஓதி உள்ளார்கள். இந்த கண் திருஷ்டியால் நமக்கு என்ன நடக்கும்னா, அதாவது நம்ம பாட்டு நல்லதாக நம்ம லைஃப்பில் போயிட்டே இருப்போம். நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. நாம் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அவங்க நம்ம பொறாமையோட பார்க்குறாங்க சொல்லிட்டு நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு துவா செய்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சின்னதாக ஒரு நல்லது நடந்தால் கூட அவங்களால பொறுத்து கொள்ள முடியாது. அவங்க பொறாமை கண்ணோட பார்த்துட்டு அதை பற்றி மற்றவர்களுக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொறாமை கண்ணோடு, பொறாமை பேச்சோடு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய லைஃப்பை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா நம்ம மார்க்கத்தில் தான் இருக்குல்ல, பொறாமை ஒன்று இருக்குது, பொறாமை பார்வை இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, இது எல்லாமே இருக்குல்ல. இதுலேருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு துவாவும் இருக்குது, சூறாக்களும் இருக்குது. அப்போது நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். அந்த நேரத்தில் நம்ம வேறு துவாக்கள் ஓதுவோம். அது எதுவுமே பலன் அளிக்காமல் இருக்கும். அதற்கான துவாக்களை எடுத்து ஓதும்போது தான் கண்டிப்பாக பலன் இருக்கும். அது சம்பந்தமான சிறப்பான துவாக்கள் மற்றும் சூறாவை தான் நான் சொல்ல போகிறேன். நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய வெற்றிக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கும் பார்த்தீங்களா? அதற்கு காரணம் இந்த கண் திருஷ்டி, பிற மனிதர்களின் பொறாமை பார்வையாக இருக்கும். அதற்காக நிச்சயமாக நாம் டெய்லியும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கணும். இந்த காலை மாலை துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இது டெய்லி நீங்கள் ஓதிட்டு வந்தால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்களை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது சம்பந்தமான ஃபஸ்ட்டு நான் ஒரு துவாவை சொல்கிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் கண் திருஷ்டிக்கான துவா இது. இதை நீங்கள் டெய்லியும் வழக்கமாக ஓதிட்டு வரணும். காலையில் ஓதிட்டு வரணும், மாலை ஓதிட்டு வரணும். எத்தனையோ துவாக்கள் நீங்கள் எடுத்து ஓதுறீங்கள, அது கூட இதையும் சேர்த்து ஓதிக்கிங்க. ஏன்னா இந்த ஒரு துவாவின் காரணமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க 2 பேருமே தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக இந்த ஒரு துவாவை ஓதி வந்துள்ளார்கள். கண் திருஷ்டி நீங்க மிக சிறந்த ஒரு துவா. ஃபஸ்ட்டு இந்த துவாவை நான் சொல்லிடுறேன். பிறகு இன்னும் 3 சூறா இருக்குது, அதையும் சேர்த்து நீங்கள் ஓதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மஹ் மின் குல்லி ஷைத்தானிர் வஹாமஹ் வமின் குல்லி ஐனில் லாமஹ். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மஹ் மின் குல்லி ஷைத்தானிர் வஹாமஹ் வமின் குல்லி ஐனில் லாமஹ். அல்லாஹுடைய பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், நச்சு பிரானிடமிருந்தும், தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன். மிக சிறந்த ஒரு துவா. அல்லாஹ்வின் அந்த பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நம்ம பாதுகாப்பு கேட்குறோம். இதிலிருந்து ஷைத்தானும் நம்முடைய ஒவ்வொரு குழப்பத்திற்கும் முக்கிய காரணமாக இருப்பான். அந்த ஷைத்தானுடைய தொல்லைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நச்சு பிராணி, நிறைய நச்சு பிராணிகள் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி பிராணிகள், அதிலிருந்தும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த ஒரு துவா ஓதிட்டு வரும்போது.
தீய எண்ணத்துடன் நம்முடைய யாரெல்லாம் நம்ம பார்க்குறாங்களோ அந்த பொறாமை பார்வை மற்றும் அந்த கண் திருஷ்டியிலிருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். இதை நீங்கள் டெய்லி எத்தனை முறை ஓதணும்னா, காலையில் 3 முறை ஓதிக்கிங்க, அதே போல் மாலை 3 முறை ஓதிக்கிங்க. இப்போ காலையில் நீங்கள் ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதலாம், அப்படி நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு ஓதிக்கிங்க. அதே போல் மாலைனா அசர், அப்படி இல்லைன்னா மஹ்ரிப்க்கு பிறகு 3 முறை ஓதிக்கிங்க. ஆனால் அவசியம் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தை, இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை பெரிய ஆபத்துகளிலிருந்து, பெரிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றும். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் வர காரணமாக இந்த ஒரு துவா இருக்கும். அடுத்து 3 சூறாக்கள் சொன்னல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு துவா தான் ஓதிட்டு வந்தாங்க. ஆனால் என்னைக்கு அந்த குரானின் அந்த கடைசி சூறாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, குல் சூறாக்கள், சூரா இக்லாஸ், சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ், இந்த 3மே என்னைக்கு இறங்கிருச்சோ அப்போ இந்த துவாவை விட்டுட்டாங்களாம். அதற்கு பதிலாக இந்த 3 சூறாக்களை ஓதி வந்துள்ளார்கள். எத்தனை முறை? 3 முறை 3 முறை சொல்லிட்டு, காலையில் 3 முறை, அதே போல் மாலை 3 முறை சொல்லிட்டு ஓதி வந்துடுறாங்க. இந்த சூறாக்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் தான் வந்திருக்கு. இந்த 3 முறை காலை மற்றும் மாலை இந்த 3 சூறாக்களை ஓதுனா அதுவே அவருக்கு எல்லாத்துக்கும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பை பெற்றுத்தரும் அழகிய சூறாக்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சூனியம் வைக்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் இறங்கிய வசனங்கள் தான் இது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க, இதை ஓத ஒவ்வொரு முடிச்சுகளாக அவிழ்க்கப்பட்டது. அப்போது அவ்வளவு சிறப்பு அடங்கிய சூறா இது. ரொம்ப சிறப்பு இருக்குது. கண் திருஷ்டி மட்டும் இல்லை உங்களுக்கு இதனால் போகாது. உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், நோய் நொடியாக நீங்கள் முசீபத்தாக இருக்கிறீங்கன்னா இதை நீங்கள் ஊதி கையில் ஊதி உடல் முழுக்க தடவிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நல்ல ஆஃபியத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். ரொம்ப சிறப்பான சூறாக்கள், நிறைய சிறப்புகள் இதில் அடங்கியிருக்கு. எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச சூறாக்கள் தான். ஆனால் நிறைய பேர் ஓதாமல் விட்டுடுவாங்க, அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துருவாங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், ஆனால் அதனுடைய அருமை தெரியாமல் அப்படியே விட்டுருவோம். உங்கள் வாழ்க்கையின் தடைகளை நீக்கக்கூடிய சூறாக்கள் இவை. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த துவாவையும் 3 முறை ஓதிக்கிங்க. அதை கூடவே இந்த 3 சூறாக்களையும் ஓதிக்கிங்க. எல்லாத்தையும் 3 முறை சொல்லிட்டு, எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க பார்த்து உங்கள் லைஃப் முன்னேறதுக்காக. இது போன்ற துவாக்களை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும். இதெல்லாம் உங்களுக்கு தடைகளாக இருக்கோ அது எல்லாமே மாறும். ஏன்னா கண் திருஷ்டி, அந்த பொறாமை பறவை என்பது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயங்கள். ஏன்னா நமக்கு பின்னாடி பேசின்னு இருப்பாங்க, நமக்கு பின்னாடி நம்மை பற்றி ஏங்கிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. சின்ன ஒரு முன்னேற்றத்தை கூட அவங்களால தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு முன்னாடி நம்மால் முன்னேறவே முடியாது. அப்போ அதிலிருந்து மீண்டு வரணும்னா, நம்ம வாழ்க்கையை நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லணும்னா இது போன்ற துவாக்கள் சூறாக்கள் நமக்கு நிச்சயம் உதவி செய்யும். ஏன்னா நம்முடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி எதில் இருக்குது? நாம் கேட்கக்கூடிய துவாக்கள். அந்த துவாக்களை நாம் இது மாதிரி செலக்டிவாக எடுத்து ஓதிட்டு வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். உங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அது எல்லாமே உடைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.